ஹலோ கைஸ், லெட்ஸ் வெல்கம் பேக் டு மெக்கானிக். இது நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அக்ரிகல்ச்சர் ஸ்ப்ரேயர் வந்து புதுசு வாங்கிட்டீங்க, எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. அதனால் வந்து எப்படி அசம்பிள் பண்ணணும், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எப்படி கொடுத்துருக்காங்க, எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அப்படியே வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். மேலே வந்து ஃபுல்லாகவே கவர் போட்டு ஒட்டிட்டாங்களா. ஸோ வந்து எல்லாமே வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியாது. ஒரு வாஷர் போடலைன்னா கூட இதில் லீக்கேஜ் வந்துடும். அதனால் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நான் பாக்ஸ்லாம் அன்பாக்ஸ் பண்ணிட்டு இப்போது வெளியே எடுத்துக்கிறேன். எல்லோ கலர் டேங்க் தான் இது. எவ்வளோ அப்படின்னா 20 லிட்டர் கெப்பாசிட்டிங்க. நீங்கள் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் வந்து உள்ளக்க இது பண்ணலாம். உள்ளக்க நாசில் எல்லாமே சைடில் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு எடுப்போம். நீங்கள் புதுசு வாங்கினீங்கன்னா உள்ளக்க வந்து 2 கன்று கொடுத்துருப்பாங்க. ஒரு கன்று வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு யூஸ் பண்ணுறதுக்கு, இன்னொரு கன்று வந்து இந்த வாழைக்காடு ரொம்ப தூரமாக டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு கன்று, அந்த ரெட் கலர் கன்று. ஓகேங்களா, இந்த 2 கன்று கொடுத்துருப்பாங்க. இது போக நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாம் டேங்க்கில் போட்டிருப்பாங்க. நான் இப்போ டேங்க் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு மெட்டீரியலும் எடுத்து காட்டுறேன். ரெட் கலர் டேங்க்கு. ஓகே, இப்போ டேங்க் ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ளக்கு வந்து ஃபில்ட்ரு கொடுத்துருக்கேன். அந்த ஃபில்ட்ரையும் எடுத்துகிட்டு உள்ள டேங்க்கில் பாருங்கள். உள்ளக்கு ஒரு எல்இடி பல்ப், அதாவது 5 வாட்ஸ் 5 வாட்ஸ் வந்து எல்இடி பல்ப் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, எமர்ஜென்சி டைமில் உங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை அப்படின்னா இதில் இருக்கிற பேட்ரி மூலிமா நீங்கள் வந்து கரண்ட் எடுத்து லைட்டு அடிச்சுக்கலாம். அதுக்காக இப்போ நான் ப்ளக் பண்ணி காட்டுற பாருங்கள். சப்போஸ் நீங்கள் காட்டுக்குள்ளேயே வந்து மாட்டிட்டீங்க, லைட் இல்லை எமர்ஜென்சியாக அப்படிங்கிற போது நீங்கள் இதுலேருந்து அவுட்புட் எடுத்து நீங்கள் லைட்டு வந்து எரிச்சிக்கலாம். ஓகே, ஒயரு கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ப்ளக்இன் பண்ணி லைட்டை வந்து ஈஸியாக எரிச்சிக்கலாம். வீட்டிலே கரண்ட் இல்லை, பேட் லைட்டு இல்லை, டார்ச் இல்லை அப்படிங்கிற போது இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பெல்ட் இருக்குது பாருங்கள், 2 பெல்ட்டு. பெல்ட்டு. அதுக்கப்புறம் வந்து கன்று எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ 2 பெல்ட்டு வந்து அசம்பிள் பண்ணோம். அப்புறம் உள்ளக்க இருக்கிற அந்த கேபிள், அதாவது டியூப்பு தென் சார்ஜர் எல்லாமே நினையா வச்சுக்கணுங்க. தண்ணி நனைஞ்சிச்சு கீழே போட்டிங்கன்னா போயிட்டே இருக்கும். அதனால் கீழே போடாதீங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நாசில் வர கன்வெர்ட்ரு கனெக்ஷனு. தென் இதெல்லாமே நாசில். ஒரு 3 டைப் ஆஃப் நாசில் இருக்குங்க. இது வந்து சீரிப்பாயிருது, 8 ஹோல்ஸ் இருக்கும், அந்த மாதிரி நாசில். இப்போ ஒன்று அசம்பிள் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெல்ட்டை வந்து அசம்பிள் பண்ணலாம். பெல்ட்டு வந்து கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டு தான் நீங்கள் வந்து ஃபிட் பண்ணணும். அதாவது ஒரு பெல்ட் வந்து நீளமாக, ஒரு பெல்ட் வந்து குட்டையாகவும் இருக்கக்கூடாது. 2 வந்து ஒரே நீளத்தில் வந்து இருக்கிற மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். பெல்ட்டை மாற்றி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பக்கம் ஏற்றமாக இருக்கும், ஒரு பக்கம் இறக்கமாக இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க நீங்கள். அதனால் ஈக்குவலாக வந்து லென்த்து வச்சு பார்த்துட்டு ஃபிட் பண்ணுங்கள். இப்போ அதை வந்து ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே விட்டுட்டு இந்த கனெக்ஷனை வந்து போட்டுக்கலாம். எப்படி போடுறோன்னு மட்டும் பாருங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக டைட்டாக இழுத்து விட்டுக்குங்க. ஓகேவா, நல்லா தட்டி விட்டு கரெக்டாக லாக் பண்ணிக்கோங்க. அந்த லாக்கில் தான் நிற்கும். இல்லைன்னா கரெக்டாக போடல அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரம் வந்து விழுந்துடும். இது வந்து ரொம்ப பக்கமாக இருக்கன்னா கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து திருப்பி விட்டு வெளியே இது பண்ணி விட்டு, பிளாஸ்டிக் தான் உடையாது அவ்வளோ சீக்கிரம். லைட்டாக மட்டும் பண்ணுங்கள், ரொம்ப நம்பிடாதீங்க. புதுசுங்கிறனால அப்படி இருக்குது. இதே ரொம்ப நாள் ஆச்சுன்னா வெட்டையாச்சுன்னா உடஞ்சி போயிடும். கரெக்டாக இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இதில். ஓகேங்களா, இதுக்கப்புறம் மேலே இருக்கிறத நம்ம அசம்பிள் பண்ணலாம். அதை வந்து அந்த ஹோல்ஸில் விட்டு இதில் ஒரு டேப்பு, அது கீழே ஒரு டேப்பு இழுத்து போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
கரெக்டாக இது பண்ணுங்கள், டேமேஜ் பண்ணிடாதீங்க. ஓகே, இது முடிஞ்சது. இதை இழுத்து பாருங்கள். ஒரு மேன் பவர் வந்து வெளியே இழுத்து போடும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இது தான். ஓகேங்களா? இவ்வளோ லென்த் இருந்தால் ஓகே, கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அடுத்த பெல்ட்டை வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் ரெண்டுலேயும் வந்து ஒரே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்து வைங்க, ஈக்குவல் லென்த் வைங்க. இல்லைனா ஒரு பக்கம் கொஞ்சம் மேலே இருக்கும், ஒரு பக்கம் கீழே இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் பெயின் ஆகிக்கும். ரெண்டும் ஈக்குவல் லென்த் இருந்துட்டால் பிரச்சனையும் இருக்காது. ஒரு பக்கம் மேலே ஒரு பக்கம் மேலேனா ஒரு ஷோல்டர்லேயே வெயிட் தாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஷோல்டர் ப்ராப்ளம் வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், ஈக்குவல் லென்த் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணும். அது கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் லைட்டாக வந்து இழுத்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் வளர்த்தியாக இருக்குது, அது கொஞ்சம் குட்டையாக இருக்குது, அதனால் லைட்டாக இழுத்து விட்டுக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, லைட்டாக அதை வெளியே எடுத்து விட்டு எக்ஸஸாக வந்து விடணும். லைட்டாக அப்படியே வெளியே எடுத்து இழுத்துக்கலாம். கரெக்டாக ஃபிட் பண்ணுங்கள். அதோட இதில் கைட்வேலாம் ஈக்குவல் லென்த் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணு. எகைன் கரெக்டாக இருக்கு, கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது, அப்போது வந்து மாற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். கரெக்டாக இருக்குங்க. இப்போது ரெண்டு ஈக்குவல் லென்த் இருக்குங்களா, கரெக்டாக இருக்கும். இனி மேலே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே வந்து ஃபிட்டிங் போட்டுக்கலாம். அதாவது சுருக்கு, இந்த மடிப்பு இருக்கிறது, இந்த ரொட்டேஷனாக இருக்கிறதெல்லாம் வந்து கரெக்டாக ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக ஃபிட் பண்ணும். ரொட்டேஷன் வந்துட்டு அந்த ரொட்டேஷன் வந்து காலத்துக்கும் கிடக்கும், அப்புறம் அதுலேயே வந்து பிஞ்சிரும். இது வந்து மெட்டீரியல் வந்து சீக்கிரம் போயிடும் சுருட்டி இருந்தால். அதனால் அந்த சுருக்கெல்லாம் இல்லாமல் எடுத்து விட்டுங்க. கரெக்டாக எடுத்து விட்டு இப்போ ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். லென்த் வைஸ் ஓகேங்களா, லென்த்து கரெக்டாக இருக்குது, இட்டு பார்த்தா தெரியணும். ஓகேவா, கரெக்டான லென்த் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஷோல்ட்ரு கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஷோல்டருக்கு இதையும் வந்து லைட்டாக வெளியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து அந்த கைட் வீல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கரெக்டாக சுருக்கு இல்லாமல் திருப்பி இழுக்காமல் மாட்டுங்க. மேலே தூக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் எடுத்து தண்ணி ஊற்றிட்டு எடுத்து சொல்ல மாட்டோமோ அதில் வந்து போட்டு நீங்கள் வந்து எடுத்து மாட்டிக்கலாம் அப்படியே ஈஸியாக. இதையும் வந்து அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி மாட்டி தொல்லை மாட்டிக்கலாங்க தண்ணி ஊற்றிட்டு. ஓகேவா, கரெக்டான லென்த் இருக்கணும். இப்போ இது ஒன்று முடிஞ்சது. தென் வந்து அவுட்புட் பார்க்கலாங்க. இப்போ டேங்க்கில் வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்ம அவுட்புட் செக் பண்ணோம். அவுட்புட் டியூப் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அவுட்புட் கன்னு ப்ளஸ் அதோட கனெக்டரு எல்லாமே வந்து இன்னி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். மிஷினை வந்து திருப்பி வச்சுக்குவோம், நமக்கு ஈஸியாக வந்து வேலை செய்கிற மாதிரி. அவுட்புட்டில் பாருங்கள், டியூப்பை வந்து லைட்டாக இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே மரம் இருக்கும். அந்த மரம் வந்து கையிலேயே டைட் பண்ணுங்கள். ஏதாவது திருப்பி கட்டிங் பிளேயர் போட்டு லைட்டாக பண்ணலாம். ஓவராக டைட் பண்ணிட்டிங்கன்னா வெடிச்சிரும், அப்புறம் மறுபடியும் வந்து புதுசு போடுற மாதிரி ஆயிரும். அதனால் எல்லாமே கை டைட் இருந்தால் போதும், லீக்கேஜ் வராது. லீக்கேஜ் வந்தால் லைட்டாக மட்டும் டைட் பண்ணுங்கள் கட்டிங் பிளேயர் வச்சு. ஓகேவா, அவ்வளோதான். ஓவராக டைட் பண்ணிட்டிங்கன்னா சுற்றிகிட்டே இருக்குது, நிற்காது, லீக் வந்துடும். இப்போது ஓஸ் வந்து கரெக்டாக லென்த் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு எல்லாம் சுருக்கெல்லாம் எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு கன்னு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அடுத்து ஃபில்ட்ரை மேலே போட்டுக்கலாங்க. ஏன்னா எதாவது உள்ளே விழுந்துட்டால் டஸ்ட்டு வந்து உள்ளே போய் அடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. உள்ளே ஃபில்ட்ரு இருக்கும், இருந்தாலும் மேலே ஒரு ஃபில்ட்ரு கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபில்ட்ரு போட்டு தான் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றணும். இல்லைன்னா தண்ணியில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே உள்ளே போய் உள்ளே இருக்கிற ஃபில்டரில் வந்து ஃபார்ம் ஆயிரும். அப்புறம் மறுபடியும் கழட்டி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். சார்ஜர் வந்து அக்கட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கன்று வந்து வாழைக்காட்டுக்கு அடிக்கிறது. இன்னொரு கன்று இருக்குது, நான் அதை ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து எப்பவும் ஆஸ் யூஷுவல் நார்மலாக யூஸ் பண்ணுற கன்று.
இதில் வந்து இந்த 8 ஹோல்ஸ் நாசில் இருக்கும். இதில் எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், 8 ஹோல்ஸ் ஆப்போசிட்டில் இருக்கும். இது வந்து நல்லா சீருங்க. சிங்கிள் மோட்டருக்கு ஓரளவுக்கு இருக்கும், டபுள் மோட்டர் மாதிரி நல்லா சீரும். அடுத்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நாசில்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இது போக இன்னும் 2 டைப் ஆஃப் நாசில் இருக்குது. சிங்கிள் மோட்ரு போட்டோம்னா இது வந்து டபுள் மோட்ரு போடலாம். இது சின்ன நாசில் 4 ஓட்ட நாசில் அந்த மாதிரி தான் இருக்கும். இது சிங்கிள் மோட்டருக்கு யூஸ் பண்ணலாம். இதுவும் சிங்கிள் மோட்டருக்கு தான் யூஸ் பண்ண முடியும். இன்னொரு நாசில் சிங்கிள் நாசில், அதாவது பக்கத்தில் ஒன்று இன்னொன்று தூரத்தில் அடிக்கிற மாதிரி 2 ஹோல்ஸ் இருக்கிற நாசில். இது வந்து சிங்கிள் மோட்டருக்கு மட்டும்தான் போட முடியும். டபுள் மோட்ரு போட்டிங்கன்னா மோட்ரு வந்து ஸ்ட்ரக் ஆகும். அதனால் சிங்கிள் மோட்ரு போடும்போது இந்த 2 நாசில் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. இப்போ டபுள் மோட்டர்னால் நமக்கு 8 ஹோல்ஸ் நாசில் இருக்கும். இது வந்து வாழைக்காட்டுக்கு. இது அப்புறம் அசம்பிள் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ லென்த்து போகுதுங்கிறது தண்ணி. இப்போ வந்து நான் இந்த நாசிலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம ஃபிட்டிங்க்கு எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அதை வந்து கையில் தூக்கிட்டு வர்றது இல்லாமல் இந்த இதுலேயே வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது நாசிலுக்கு பார்த்திங்களா லென்த் டியூப், அந்த டியூப்பை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியில் நான் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த டியூப்பை வந்து நம்ம அதில் கிளாம்ப் பண்ணிக்கலாம். 8 ஹோல்ஸ் இருக்கிற நாசிலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உள்ளக்க வாஷர் இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு, பச்சை கலரில் ஒரு வாஷர் இருக்கும் அந்த இதுலேயே லிவர்லேயே இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, எல்லாத்துக்கும் வாஷர் இருக்குங்க. வாஷர் எதுக்குன்னா நமக்கு தண்ணி லீக்கேஜை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த வாஷரு. டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் போட்டுக்குங்க. லைட்டாக டைட் வைங்க. அங்கே ஹேங்கிங் பண்ணும்போது இங்கே கீழே வந்து ஸ்ப்ரே ஆகிற மாதிரி கரெக்டாக அந்த அலைன்மெண்ட் வச்சு டைட் பண்ணிக்கங்க. லைட்டாக மட்டும்தான், பார்க்குற ஹெவியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் லைட்டாக தான் நாங்கள் வைப்போம். நீங்கள் வச்சிடாதீங்க, வெடிச்சிரும். அப்புறம் அப்படியே வெடிப்பு போயிடும். வெடிச்சிச்சுன்னா அது லீக் ஆயிரும். இதுக்கப்புறம் இந்த கன்னை வந்து இந்த மரம் எல்லாமே லைட்டாக தான் இருக்கும். கிராஸ் மரம் ஏற்றிடாதீங்க. பொறுமையாக பண்ணாலும் பரவாயில்ல, கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேவா. மரம் ஏற்றிட்டு லைட்டாக டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஓகேங்களா. நாசில் வந்து கரெக்டாக திருப்பி விட்டு டைட் பண்ணிக்கங்க. ஓகேவா. அங்கே கன்று பிடிக்கும்போது இங்கே கீழே வந்து ஸ்ப்ரே ஆகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி டைப்பில் அட்ஜஸ்ட்மெண்ட் அலைன்மெண்ட் வந்து இப்படி தான் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி டைட் பண்ணிக்கங்க. டைட் லைட்டாக தான் பண்ணுவேன் நான். இருந்தாலும் ஹெவியாக பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்படிக்கு பண்ணிடாதீங்க, லைட்டாக வச்சா போதும். இதெல்லாமே லீக்கேஜ் தடுக்கிறதுக்காக தான் இந்த நாசில் எல்லாமே. லைட்டாக டைட் பண்ணிக்கலாம். ஓகே. நாசில் வந்து சுற்றி விட்டு டைட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக கீழே ஸ்ப்ரே ஆகிற மாதிரி. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சது. இதுக்கப்புறம் நாம் வந்து தண்ணி ஊற்றி செக் பண்ணலாம். இப்போதைக்கு நான் சாம்பிளுக்காக ஒரு 1/2 டேங்க் வந்து ஊற்றி உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி காட்டுறேன். சிங்கிள் மோட்டர் எப்படி, டபுள் மோட்டர் எப்படி வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஸ்க்ரூ டைப் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் அதில் எப்படி சீரும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து டெமோ காட்டுற பாருங்கள். இப்போ 1/2 டேங்க் வந்து தண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். தண்ணி ஃபில் பண்ணிட்டு மூடியை போட்டுட்டு, மூடி போடலன்னா பிரச்சனை இல்லை, மூடி போட்டு ஒரு பிரச்சனை இல்லை. மூடி போட்டு நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன். மூடி வந்து லைட்டாக ஆப்போசிட் ரொட்டேஷன் ஒரு மரம் ஏற்றி அதுக்கப்புறம் ஏற்றுங்க. ஈஸியாக வந்து மரம் பிடிச்சிக்கும். ஓகேவா. அவ்வளோதாங்க. மூடியை போட்டுக்கலாம். மூடியை போட்டு இப்போ நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி காட்ட பாருங்கள். சிங்கிள் மோட்டருக்கு இந்த சுவிட்சு. ஓகேங்களா. டபுள் மோட்டர்னால் 2 சுவிட்ச் போடணும். இப்போ சிங்கிள் மோட்டர் போட்டிருக்கேன். சிங்கிள் மோட்டரில் கொஞ்சம் லோட் ஆகணும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ தான் ஸ்ப்ரே ஆகுது. இது சிங்கிள் மோட்டர் ஸ்ப்ரே. ஓகேங்களா. சிங்கிள் மோட்டரில் இப்போ ஸ்ப்ரே ஆகிட்டுக்குது. இப்போ டபுள் மோட்டர் போடலாம். செகண்ட் மோட்டர் நான் ஆன் பண்ணி விடுறேன். ஆன் பண்ணிவிட்டேன். செகண்ட் மோட்டர்ஸ் எவ்வளோ தூரம் ஸ்ப்ரே ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன் செகண்ட் மோட்ரு. ஓகேங்களா. இப்போ 2வது மோட்டரும் ஆன் பண்ணிவிட்டேன். எவ்வளோ தூரம் ஸ்ப்ரே ஆகுதுன்னு பாருங்கள். 8 ஹோல்ஸ்லேயும் ஃபுல்லாக ஸ்ப்ரே ஆகும். அடுத்து வந்து நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ 2 மோட்டரும் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ சிங்கிள் மோட்டர் மறுபடியும் போட்டிருக்கேன். இது சிங்கிள் மோட்டர் ஸ்ப்ரே, லைட்டாக தான் இருக்கும். இப்போ நான் ஆப்ரேஷன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த நாபில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் இருக்குது இதுலையே.
நாபை அட்ஜஸ்ட் பண்ண நம்ம வந்து ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், ஸ்ப்ரே வந்து கம்மி பண்ணலாம். இது டபுள் மோட்டர் ஸ்ப்ரேயில் ஓடுறது நமக்கு. இப்போ நாபை அட்ஜஸ்ட் பண்ணுற பாருங்கள் நாபை அட்ஜஸ்ட் பண்ண நமக்கு வந்து கம்மியாகவும் வச்சுக்கலாம், ஸ்பீடாகவும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி நாபு ரொட்டேஷன் டைப் நாபு இருக்குது. அதை வச்சு நம்ம ஸ்பீடாக வச்சுக்கலாம், கம்மியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நமக்கு இருக்குது. நாபு அட்ஜஸ்ட்மெண்ட் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நாபு தான். ஸ்லோவாக வச்சிங்கன்னா ஸ்லோவாக ஸ்ப்ரே ஆகும், இதுவே ஹையாக வச்சிங்கன்னா ஹையாக ஸ்ப்ரே ஆகும். சுவிட்சு போடாமையே வந்து நாப் கண்ட்ரோலில் இருக்குது இதில். இது வந்து லூஸ் விட்டிங்கன்னா ஸ்லோவாகும், டைட் பண்ண நமக்கு ஹை ஆகும். அதுக்கப்புறம் இந்த இது வந்து க்ரீன் கலர் லைட் ஆச்சுன்னா நமக்கு பேட்டரியில் வந்து அதிகமாக இருக்குது, ரெட் கலர் இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப லோவாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நமக்கு சிம்டம்ஸ் வந்து காட்டுங்க டிஸ்பிளேயில். இது வந்து ஒரு மோட்டருக்கு மட்டும்தான் நமக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒரு மோட்டர் போட்டு ஓட்டிட்டிங்க, இன்னொரு மோட்டர் போட்டு ஓட்டும்போது நமக்கு வந்து லைட்டு எவ்வளோ சார்ஜிங் இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறது இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? க்ரீன் வந்து ஹைட்டு. அடுத்த நாசில் வந்து உங்களுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இப்போது அந்த நாசில் கழட்டிட்டேன். இப்போ இன்னொரு நாசில், இப்போ வாழைக்கட்டை அடிக்கிறோம்னு சொன்னோம்ல, தூரமாக அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற நாசில், அந்த நாசில் நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அந்த நாசில் எடுத்துக்கலாம். லென்த்தி நாசில், ரெட் கலர் நாசில். ஓகேங்களா? கன் டைப்புன்னு சொல்லுவோம் நாம. இது வந்து என்னென்னா 20 லிட்ரு 12 வோல்ட் பேட்டரி, 12 ஆம்ப்ஸு, தென் 5 வாட் எக்ஸ்ட்ரா வந்து எல்இடி பல்ப் கொடுக்குறாங்க, 20 லிட்டர் கெப்பாசிட்டி. இந்த கன் வந்து நம்ம வாழைக்காட்டுக்கு அடிக்கிறது யூஸ் பண்ணுறது, ரொம்ப லாங்காக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது, தென்னை மரம் இதுக்கெல்லாமே நம்ம வந்து இந்த நாசில் வந்து யூஸ் பண்ணலாங்க. நாசில் போடும்போது அப்படி தான் த்ரெட்டு டேமேஜ் ஆகாத போடுங்க, இல்லைன்னா லீக் வந்துடும். நாசில் ஃபுல்லாக வந்து நாம் வந்து எடுத்து விட்டுட்டு இப்போ கன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மோட்ரு போடுவோம். மோட்ரு போட்டேன் பாருங்கள். நமக்கு லூஸ் பண்ண நமக்கு லென்த்து வந்து இன்க்ரீஸ் அதிகமாகுங்க இதில். ஓகேவா? பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்து எனக்கு ஸ்ப்ரே ஆகுதுன்னு தெரியுமா? ஓகேங்களா? மரத்துக்கு, தென்னை மரத்துக்கு, வாழைக்காட்டுக்கு அடிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். கன்னை லூஸ் பண்ண லென்த் அதிகமாகும். டைட் பண்ண நமக்கு வந்து பக்கத்தில் வந்து ஸ்ப்ரே ஆகும். இதுலேயே இந்த மாதிரி ஆப்ஷன் இந்த கன் டைப்பில் இருக்குது நமக்கு. ஓகேங்களா? பாருங்கள், லூஸ் பண்ணி காட்டுற பாருங்கள். லூஸ் பண்ண எனக்கு லென்த் அதிகமாகும். ஓகேங்களா? அவ்வளோதான். தண்ணி டேங்க்கில் முடிஞ்சது. அவ்வளோதாங்க டெமோவுமே. ஓகேங்களா? இதை வந்து எதுக்காகன்னு சொன்னால் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மருந்து அடித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கிளாம்பிங் பண்ணிக்கலாம். இதுலேயே கிளாம்பிங் பண்ணி மிஷினை தோலில் மாட்டிட்டு வந்துடலாம் நீங்கள். அவ்வளோதாங்க, எல்லாமே முடிஞ்சது. இதை வந்து நீங்கள் டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம், மறுபடி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே கிளாம்பிங் டைப் தான் இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணி கட்டுற பாருங்கள். அவ்வளோதாங்க, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து சார்ஜிங் எப்படிங்கிறது பார்க்குறேங்க. இப்போ சார்ஜ் போட்டோம் அப்படின்னா ரெட்டு எரிஞ்சிச்சுன்னா நமக்கு சார்ஜ் ஏறிட்டுக்குன்னு அர்த்தம். சுவிட்சும் போட்டிங்க, கீழே கனெக்ஷன் கொடுத்துட்டீங்க, சார்ஜ் ஏறிட்டுங்க. க்ரீன் எரிஞ்சால் நமக்கு சார்ஜ் ஏறலான்னு அர்த்தம். ஓகேங்களா?